இரு கண்களை கட்டி ஆரணிமான காணத்தில் ஒரு வழியாக ஓட்டி விடல அங்கதேசத்தை ஆளுகின்ற கர்ணனுக்கு மணிமகனும் சுட்டி விடல வில்விஜயனை வட்டி பலி தந்து விடல மதம் பருந்திய பீமன் காலில் மூர்கண்ட விலங்கை பூட்டி விடலாம் மாது திரௌபதி கூந்தலை முழுமட்டை அடித்து விடல கடைசியா சொல்லிருக்குப்ப என்னை கட்டும் என்ன மாதிரி இந்த பூமிக்கு நீ சொல்கின்ற கருத்தை நினைக்க நினைக்க எனக்கு நகைப்புதான் வருகிறது. ஏன் மாமா? யாது காரணம் என்றால் இரு கை காலம் குறைந்த முடவன் இரு கால் இரு கை குறைந்த முடவன் ஒரு மரத்தினுடைய அடிவாரத்தில் அமர்ந்துகிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டே மரத்தினுடைய நுனையை கண்டாரு. அவர் கண்ட பொழுது மதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொம்புத்தேனை கண்டு விட்டார். ஏ கொம்புத்தேனே, கொஞ்சம் சொட்டு வாயா அல்லது கிட்ட வாயா அப்படி சொல்லிட்டு மரத்துல தாவுகிறாரு. இரு கால் இரு கை குறைந்த முடவன் மரத்துல ஏற முடியுமா? எப்படி ஏற முடியும்? அப்படி ஏறினாலும் அந்த அமுதம் என்று சொல்லக்கூடிய கொம்புத்தேனை பறந்துதான் முடியுமா? முடியாது. ஆமா, அது போன்று உயரமான நுனையிலே மரத்திலே இருக்கின்ற அமுதமரம் சொல்லக்கூடிய கொம்பத்தியன் நானாகவும் இரு கால் இரு கை குறைந்த முடவன் நீயாகவும். முடவன் நானா? இன்னொரு மூச்சு போடுறா. எதுக்குடா பையா இது? உயரமான மரத்திற்கு கொம்பத்தியன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ சொன்ன நீ? ஆமா, அதுக்கு இதுக்கும் பின்னாலுக்கு
தேவா ஆமா என்ன நிகழவன் செய்ய வேண்டும் என்றால் இப்பிறவியில உன்னால் ஆகாது. ஆகாதா? திசை என்பது 4, திக்கு என்பது 8. இந்த திக்கு திசையில் இருக்கின்றவர் அத்தனை பேர்களும் ஆண்டவன் வருகிறார் என்று வழிபடுவார்களே தவிர என்னை எதிர்த்து ஒருவருமே வாவாத்து ஆடியவரே கிடையாது. மாமா எல்லாம் எம்மாத்திரம். அவர்கள் எல்லாம் வாவாத்து ஆடாமல் இருக்கலாம். ஆனா நான் உன்னை பிடிச்சு கட்டுவோம் மாமா. நீ தேவ, நான் சகதேவம் மாமா. அப்படியா? ஆமா மாமா. என்ன உண்மை